அத்தியாயம் 3. முடிவில்லா சித்திரவதை. மக்களின் பார்வையை கடந்து மிருதன் நடந்து சென்று அவர்களுக்கு ஒரு சிறிய வணக்கம் செலுத்தினார். இப்போதுதான் அவர் தன்னை முழுமையாக அனுபவித்து தனது துயரமான வாழ்க்கையை மறக்க முடியும். அதாவது உடல் பயிற்சியில் மூழ்குவதன் மூலம். பயிற்சி மையத்தில் கூடுதல் கடினமாக உடற்பயிற்சி செய்வதன் மூலம் மட்டுமே தனது மன அழுத்தத்தை விடுவிக்க முடியும் என்பதை அவன் கண்டுபிடித்தார். இருப்பினும் அவரது விதியை மாற்ற இது போதாது, ஏனெனில் அவர் உடற்பயிற்சியின் எவ்வளவு கடினமாக முயற்சித்தாலும் எதுவும் நடக்காது. ஆனால் ஒரு கணம் மறக்க போதுமானதாக இருந்தது. அது சரி, அவனுக்கு ஒரு கணம் பேரின்பம். மிருதன் ஒரு லிப்டுக்கு நடந்து சென்று தனது மாணவர் அடையாள அட்டையுடன் சுவரில் இருந்த மானிட்டரை தட்டிவிட்டு காத்திருக்கத் தொடங்கினார். லிப்டின் கதவு திறக்க அதிக நேரம் எடுக்கவில்லை. சிறிது நேரத்திலேயே அவன் உள்ளே நுழைந்தான். கீழ்த்தளம் வரவேற்பு பகுதியாக இருந்தது. எனவே இந்த கட்டிடம் பிரிக்கப்பட்டுள்ள தளங்களின் எண்ணிக்கையில் அது கணக்கிடப்படவில்லை. எனவே முதல் பிரிவில் கட்டிடத்தில் உள்ள லிப்டை முதல் தளத்திற்கு எடுத்துச் செல்ல ஒன்று தேவைப்பட்டது. சில வினாடிகள் கழித்து மிருதன் லிப்டை விட்டு வெளியே வந்து சிறிது நேரம் சுற்றி பார்த்துவிட்டு அந்த நேரத்தில் யாரும் இல்லாத ஒரு அறைக்குச் சென்றார். வெவ்வேறு வகையான அறைகள் உள்ளன. சிலவற்றில் பலருக்கு இடமளிக்கும் வசதியும், சிலவற்றில் தனிப்பட்ட பயிற்சிக்காக மட்டுமே இருப்பதால் அவர்கள் தனியாக இருப்பார்கள். வழக்கமாக அந்த அறைகள் பெரும்பாலான நேரங்களில் செல்வாக்கு உள்ளவர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டிருப்பதால் மிருதன் எப்போதும் தன்னால் முடிந்த போதெல்லாம் தனிப்பட்ட பயிற்சி அறையை தேர்ந்தெடுத்தார். இன்று இன்னும் ஆக்கிரமிக்கப்படாத அறையை கண்டுபிடித்ததில் அவனுக்கு மிகவும் அதிர்ஷ்டம் இருந்தது. எனவே அவன் அவசரமாக தனது கால்களை நகர்த்தி வேறு யாரும் வருவதற்கு முன்பு தனது மாணவர் அடையாள அட்டையை அதில் தட்டினார். வணக்கம். அடையாளம் உறுதி செய்யப்பட்டது. மிருதன் ஸ்மித்தை வரவேற்கிறோம். நீங்கள் தற்போது பயிற்சி அறை 6-1C இன் குடியிருப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளீர்கள். கதவுக்கு அடுத்த மானிட்டரிலிருந்து AI இன் பெண்மைக் குரல் எதிரொலித்தது. ஒரு சலசலப்பு சத்தத்துடன் பயிற்சி அறையின் கதவு திறக்கப்பட்டது. அதில் அவர்தான் அதில் அமர்ந்திருப்பதாக பதிவு செய்யப்பட்டார். மிருதன் தனது முதுகில் இருந்து தனது பையை கழற்றி பயிற்சிக்காக மிகவும் வசதியான உடையை மாற்ற டெரசிங் அறைக்குச் சென்றான். உடை மாற்றிய பிறகு இன்று எந்த பயிற்சியை செய்ய வேண்டும் என்று சிறிது நேரம் யோசித்தான். தனது சகிப்புத்தன்மையை சரிபார்க்க அல்லது அதை மேம்படுத்த ஒரு சிறப்பு ட்ரெட்மில்லில் ஓடலாம். தனது மேல் உடலின் வலிமையை அதிகரிக்க எடையை தூக்கவும் முடியும். ஆனால் இந்த வகையான பயிற்சிகள் அவரது தற்போதைய உடலில் சிறிதளவு தாக்கத்தை ஏற்படுத்தாததால் அவனுக்கு ஒரு முழுமையான பயிற்சி தேவைப்பட்டது. எனவே ஒருவரின் உடலை முழுமையாக பயிற்றுவிப்பதற்காக பிரத்யேகமான ஈர்ப்பு விசை அறையை பயன்படுத்த முடிவு செய்தான். கிராவிட்டி அறை என்பது அறிவியல் மற்றும் மாய தொழில்நுட்பத்தை இணைத்து உருவாக்கப்பட்ட ஒரு அறை. முழு செயல்முறையும் மிகவும் சிக்கலானது. அது எவ்வாறு உருவாக்கப்பட்டது என்பது குறித்து எந்த துப்பும் இல்லை. மேலும் அதன் உருவாக்கம் தொடர்பான தகவல்களை மாய பொறியாளர்கள் மட்டுமே அறிந்திருக்கிறார்கள். சரி, அது ஒரு பொருட்டல்ல. உண்மையில் முக்கியமானது என்னவென்றால் அவர் தனது உடலின் வரம்புகளை அதிகரிக்க இந்த ஈர்ப்பு விசை அறையை பயன்படுத்தலாம். முழு செயல்முறையும் தாங்க முடியாத வேதனையாக இருந்தது. நீங்கள் கவனமாக இருக்கவில்லை மற்றும் அதிக ஈர்ப்பு விசையை பயன்படுத்தாவிட்டால் உங்கள் முழு உடலும் எடையின் கீழ் நசுங்கும். இருந்தபோதிலும் மிருதன் அதை பொருட்படுத்தவே இல்லை. இதுபோன்ற அறையை பயன்படுத்துவது இது முதல் முறை அல்ல. 2 ஆண்டுகளுக்கு முன்பு தன்னால் இன்னும் தனது திறனை ஆவேகிங் செய்ய முடியவில்லை என்பதை கண்டுபிடித்ததிலிருந்து அவன் அதை பயன்படுத்தி வந்தான். உறுதியான வெளிப்பாட்டுடன் மிருதன் தனக்கு முன்னால் இருந்த அறையில் ஒரு பொத்தானை அழுத்தினார். கதவு மேல் நோக்கி சரிந்தது. அவர் உள்ளே நடக்கத் தொடங்கினார். உள்ளே நுழைந்தவுடன் கதவு அவனுக்கு பின்னால் முடியாது. ஒருவர் தங்கள் குரலை பயன்படுத்தி இந்த அறையை இயக்கலாம். எனவே அறையை தொடங்க தனது குரலை பயன்படுத்தி மிருதன் வெள்ளை பளபளப்பான அறையில் கத்தினார். 200 பவுண்டுகளுடன் தொடங்குங்கள். உடனடியாக கிராவிட்டி அறைக்குள் எடை மாறத் தொடங்கிய உடனேயே
கணினி அவரது குரலை பதிவு செய்தபோது ஒரு சத்தம் கேட்டது. 200 பவுண்டுகள் எடையுள்ள ஒரு பாறாங்கல் தனது முதுகில் வைக்கப்பட்டது போல் அறையில் அழுத்தம் மாறத் தொடங்கியதை மிருதன் உணர முடிந்தது. ஆனால் இந்த வகையான எடை மிருதனுக்கு ஒன்றுமில்லை, ஏனெனில் அவன் மீண்டும் கத்தினார். 400 பவுண்டுகள்! அறையில் எடை மீண்டும் அதிகரித்தது. தனது சொந்த எடையை விட 2 மடங்கு அதிகமான அழுத்தத்தை உணர்ந்ததால் மிருதன் தனது உடலில் தசைகள் அதிர்வதை உணர முடிந்தது. மிருதன் பற்களை கடித்துக் கொண்டு எலும்புகளை நசுக்க விரும்புவது போல் தோன்றிய அந்த எடையை தாங்கினான். ஆனால் இது அவனுடைய எல்லையல்ல. அவன் இன்னும் அதிக தூரம் செல்ல விரும்பினான். அவனுடைய தற்போதைய உடல் அவனை எவ்வளவு தாங்கும் என்பதை பார்க்க விரும்பினான். அதற்கு முன்பு அதை தாங்க முடியாது. அவனுடைய உடலின் எடை சுமார் 200 பவுண்டுகள் என்றாலும் அவன் முழுவதுமாகச் செல்லும்போது அவனுடைய முஷ்டியில் இருந்து வெடிக்கும் சக்தி சுமார் 400 பவுண்டுகளை எட்டியது. ஆனால் செயலற்ற நிலையில் அவருடைய தசைகள் எப்போதும் குறைவான சக்தியைக் கொண்டிருந்தன. எனவே அவன் தன் உடலை வளைத்து 400 பவுண்டுகள் தாக்குவதற்கு சமமான ஒரு சக்தி வாய்ந்த குத்தை வெளியிடாமல் அவனுடைய உடலின் எடையை விட அதிக சக்தியை அவை செலுத்த முடியாது. இது தற்போதைய சகாப்தத்தின் ஒரு சிறப்பு. பெரும்பாலான மக்கள் இயற்கையாகவே வலுவான உடலுடன் பிறக்கிறார்கள், குறிப்பாக அவர்களின் பெற்றோருக்கும் திறன்கள் இருந்தால். அவர்களின் பசங்களுக்கும் அந்த திறன் இருக்கும். மிருதனின் பெற்றோர் திறன்களை பயன்படுத்துபவர்கள், ஆனால் ஏதோ காரணத்தால் அவரது உடன் பிறந்தவர்கள் தங்கள் திறனை எழுப்ப முடிந்த போதிலும் அவனால் தனது திறனை எழுப்ப முடியவில்லை. இந்த எண்ணங்களுடன் மிருதன் மீண்டும் கத்தினான். அவரது உடலில் ஏற்பட்ட பதற்றம் காரணமாக அவரது குரல் கரகரப்பாக ஒலித்தது. 500 பவுண்டுகள்! மிருதன் இந்த ஒழுங்கான வார்த்தைகளை அமைப்புக்கு உச்சரித்த தருணத்தில் ஒரு மந்தமான சலசலப்பு ஒலி கேட்டது. ஒரு முழு மலையும் அவரது உடலில் விழுந்தது போல் உணர்ந்தான். அவன் கட்டுப்பாடில்லாமல் அலறினார். இந்த முறை அவனால் அதை தாங்க முடியவில்லை. அவன் விட்டுக் கொடுக்க விரும்பினார். தங்கள் திறனை எழுப்பிய மற்ற அனைவரையும் போல எந்த ஆற்றல் மூலமும் இல்லாதபோது இவ்வளவு எடையை அவனால் எவ்வாறு கையாள முடியும்? மற்றவர்களுடன் ஒப்பிடும்போது அவனது உயர்ந்த அடிப்படை புள்ளிவிவரங்கள் காரணமாக மட்டுமே அவன் வெளியேற்றப்படாமல் இருந்தான். ஆனால் இந்த நேரத்தில், இவ்வளவு நேரம் கழித்து அவன் கைவிட விரும்பினார். இல்லை, அவன் இப்போது கைவிட முடியாது. அவன் தனது உடலின் திறனை உயர்த்தவில்லை என்றால் அந்த வழியில் தனது திறனை எழுப்ப முடியுமா இல்லையா என்பதை அவன் எப்படி அறிந்து கொள்வான்? சில திறன்கள் சிறந்த அமைப்பை பெறுவதற்கு ஒவ்வொரு மாணவரும் அடிப்படை உடல் பயிற்சி செய்ய வேண்டியிருந்தது. எனவே கல்விக்கூடங்கள் தங்கள் மாணவர் தங்கள் உடல் வலிமை மற்றும் சகிப்புத்தன்மையில் குறைந்தபட்சம் 100 எட்ட வேண்டும் என்று கட்டாயப்படுத்தின. அந்த வகையில் அவர்கள் தங்கள் திறனை எழுப்பும்போது குறைவான பிரச்சினைகள் இருக்கும். ஒருவரின் திறனை எழுப்புவதற்காக அர்ப்பணிக்கப்பட்ட இந்த நிறுவனங்களில் ஒன்றிற்கு மிருதன் சென்றான். ஆனால் அவன் ஒவ்வொரு முறையும் விரக்தியின் அளவிற்கு தோல்வியடைந்தார். இப்போது அவனது ஒரே நம்பிக்கை அவரது உடல் வலிமையை அதன் வரம்பை தாண்டச் செய்வதாக இருந்தது. ஒருவேளை அவன் தனது திறனை அந்த வழியில் எழுப்பக்கூடும். அதை மனதில் கொண்டு எலும்பு முறிவு வலியை தாங்கிக் கொண்ட மிருதனின் குரல் கிராவிட்டி அறையில் ஒலித்தது. 600 பவுண்டுகள்! எலும்புகள் விரிசல் சத்தம் எழுப்பும் சத்தமும் மூட்டுகள் இடப்பெயர்ச்சியும் கிராவிட்டி அறை முழுவதும் எதிரொலித்தன. இப்போது அவருடன் ஒரே அறையில் யாராவது இருந்திருந்தால் அவர்கள் உடல் முழுவதும் தசைகள் புடைப்புகளை உணர்ந்திருப்பார்கள். அவர்களின் முதுகெலும்புகளில் ஒரு குளிர்ச்சியை அனுப்பியிருப்பார்கள். இது அந்த நேரத்தில் மிருதனின் உடல் எழுப்பும் தொந்தரவான ஒலிகளால் யாரிடமிருந்தும் தன்னிச்சையான நடுக்கத்தை ஏற்படுத்தும். இருப்பினும் தனிமையான கிராவிட்டி அறையில் சத்தமாக அரட்டை அடித்துக்கொண்டு மிருதன் வலியை தாங்கிக் கொண்டே இருந்தார். ஃபக்! ரொம்ப வலிக்குது என்று மிருதன் மீண்டும் தன் மீது எடை அதிகரித்த தருணத்தில் கத்தினான். இந்த நேரத்தில் அவன் தரையில் படுத்துவிட்டான். அவன் உடலில் ஈர்ப்பு விசை அதிகரிப்பை தாங்கிக் கொண்டதால் ஒரு தசையை கூட அசைக்க முடியவில்லை.
அவரது எலும்புகள் அவற்றின் மூட்டுகளில் உராய்வதால் ஏற்படும் தொந்தரவான சத்தங்கள் இருந்த போதிலும் அவை உடைக்கப்படவில்லை. அவன் மூட்டிலிருந்து வரும் லேசான வலியை மட்டுமே உணர்ந்தான். அது அவரது ஏற்கனவே வலுவான உடலமைப்பு காரணமாகும். அவை 2 திறன் பயனர்களிடமிருந்து பிறந்ததால் உருவாகின்றன. பயிற்சி மையத்தில் ஒவ்வொரு முறையும் தனது வரம்புகளைத் தாண்ட அவனுக்கு உதவியது. அவனுக்கு வலுவான எலும்புகள் மற்றும் நீடித்த தசைகள் இருப்பதை மிருதன் எப்போதும் கவனித்திருந்தார். மிருதனின் அலறல் கிராவிட்டி அறை முழுவதும் எதிரொலித்தது, ஏனெனில் அவனது உடல் இந்த நேரத்தில் அனுபவித்த வலியால். ஆனால் அவன் இன்னும் கைவிடவில்லை. தனது தசைகளை மென்மையாக்க தனது உடலில் உள்ள 600 பவுண்டுகளை இன்னும் கொஞ்சம் பராமரிக்க விரும்பினார். சிறிது நேரத்திற்குப் பிறகு அவன் மீண்டும் எடையை அதிகரித்தான். அதைத் தொடர்ந்து மற்றொன்றை விட சத்தமாக ஒரு வேதனையான அலறல். மிருதன் சிறிது நேரம் இதைத் தொடர்ந்தான். அவன் வெவ்வேறு எடைகளை தாங்கிக் கொள்வார். பின்னர் எடை அதிகரிப்பு அவரது உடலில் ஏற்படுத்தும் வலிக்கு அவன் சரிசெய்யும் போது அவன் மீண்டும் எடையை அதிகரிப்பார். இந்த செயல்முறையை மீண்டும் மீண்டும் செய்வான். அதே நேரத்தில் வேதனையான வலியிலிருந்து கத்தினான். எலும்புகள் வெடிக்கும் சத்தம் எழுப்பின. அதன் பிறகு காது குத்தும் அலறல். இது சுமார் 2 மணி நேரம் நிற்காமல் தொடர்ந்தது. மிருதன் படிப்படியாக எடைகளை அதிகரித்தான். ஒவ்வொரு முறையும் அவன் உணர்ந்த வலி அவனை எந்த நேரத்திலும் இறந்து விடுவார் என்ற உணர்வை ஏற்படுத்தியது. மேலும் அவரது மூளை எடையால் அழுத்தப்படுவதையும் அவனால் உணர முடிந்தது. இது மிகவும் வேதனையான அனுபவம். நல்ல மனநிலை கொண்ட யாரும் ஒருபோதும் முயற்சிக்க மாட்டார்கள். அவன் எடையை 1000 பவுண்டுகளாக அதிகரித்தபோது முடிவில்லாத சுய சித்திரவதை முடிந்தது. அந்த நேரத்தில் இன்னும் சில வினாடிகள் அந்த நிலையில் இருந்திருந்தால் அவன் உண்மையில் இறந்திருப்பார் என்று மிருதனுக்கு சொல்ல முடிந்தது. அதனால் சோர்வு நிறைந்த ஒரு கரகரப்பான குரலுடன் அனுபவத்தை முடித்தார். ஸ்டாப் ஸ்டாப். மிருதனால் இந்த வார்த்தைகளை உச்சரிக்கவே முடியவில்லை. ஆனால் அதிர்ஷ்டவசமாக பயிற்சி பெறுபவர் ஸ்டாப் என்ற வார்த்தையை உச்சரிக்கும்போது அறைக்குள் ஈர்ப்பு விசை அழுத்தம் ஏற்படுவதை தடுக்கும் வகையில் ஏஐ அமைப்பு வடிவமைக்கப்பட்டது. அது குறைந்த குரலில் இருந்தாலும் பெருக்கப்பட்ட குரல் அங்கீகார அமைப்பு உள்ளமைக்கப்பட்டிருப்பதால் ஏஐ பயிற்சி பெறுபவரின் குரலை எளிதாக புரிந்து கொண்டு பயிற்சி அமர்வை திடீரென முடிவுக்கு கொண்டு வர முடியும். இந்த நேரத்தில் மிருதன் தரையில் முகம் குப்புறப்படுத்து தனது வாழ்க்கை அதை சார்ந்தது போல் மூச்சிறைக்க. அது மிகவும் கிழிந்திருந்தது. அவரது கேட்கக்கூடிய பேண்டை கேட்பது கூட ஒருவர் தொந்தரவு செய்யும் அளவுக்கு. சுமார் 5 நிமிடங்கள் அப்படியே மூச்சிறைத்த பிறகு மிருதன் இறுதியாக தனது வியர்வையுடன் கூடிய உடலை திருப்பி மூச்சைக் கட்டுப்படுத்தி கூரையை பார்க்கத் தொடங்கினார். இந்த நேரத்தில் அவன் தனது பயிற்சி உடைகள் அனைத்தும் வியர்வையில் நனைந்து தனது ஆடைகளுடன் நீச்சல் குளத்தில் வேண்டுமென்றே குதித்தது போல் அதிகமாக வியர்த்துக் கொண்டிருந்தான். அது ரொம்ப வலிக்குது. எனக்கு தோணல. இதை நான் அடிக்கடி செய்ய முடியும். இல்லன்னா எந்த திறமையையும் எழுப்புறதுக்கு முன்னாடியே நான் இறந்துடுவேன் என்று மிருதன் தன் சோர்வான முகத்தில் கசப்பான புன்னகையுடன் கூறினான்.